ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான ஜிகே கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? உலகில் முதல் பென்சில் தயாரித்த நாடு எது? எந்த நாடு வந்து பென்சிலை வந்து ஃபஸ்ட்டு தயாரித்தாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆன்சர் தெரியுமா? ஜெர்மனி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பென்சிலை வந்து தயாரித்தாங்க. நெக்ஸ்ட் ஜிகே கொஸ்டின் போகலாமா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உலகின் குறைந்த வாழ்நாளை கொண்ட விலங்கு எது வந்து ரொம்ப ஷார்ட் லைஃப் டைம், அதாவது 1 டே அப்படின்ற மாதிரி ஷார்ட் லைஃப் டைமை கொண்டது அனிமல் என்னது அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா? மேஃப்ளை. அதுதான் வந்து ரொம்ப ஷார்ட் லைஃப் டைமை கொண்ட இன்செக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஜிகே கொஸ்டின் என்னென்னா, விண்வெளியில் சத்தம் கேட்க முடியாது ஏன்? அதாவது ஸ்பேஸில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த சவுண்டுமே கேட்காதான், அது எதனால் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனி கெஸ்? ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா? ஆன்சர் வந்து ஏன்னா வந்து அங்கே காற்று இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வாய்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. சவுண்ட் மூலியமாக தானே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வாய்ஸ் வந்து கேரி ஆகுது. ஸோ காற்றே இல்லைன்னா வந்து எப்படி கேரி ஆகும்? ஸோ அதுதான் வந்து ரீசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகில் மிக நீளமான பெயர் கொண்ட இடம் எது? வேர்ல்ட்லே வந்து இந்த ஒரே ஒரு பிளேஸ் தான் வந்து ரொம்ப பெரிய லெட்டர் கொண்டதான். அது என்னவாக இருக்கும்? யாருக்காச்சும் தெரியுமா? எனி கெஸ்? தாய்லாண்டில் உள்ள க்ருங் டெப் மஹா நப்டான். இன்னும் போயிட்டே இருக்குது. 163 லெட்டர்ஸ் இருக்கான். ஸோ அந்த பிளேஸ் பேர் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய லெட்டர் கொண்ட இடமா. காகிதத்தை அடிப்படையாக மடிக்க இழக்கூடிய அளவு எவ்வளவு? அதாவது ஒரு பேப்பரை வந்து அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தான் ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்ற அளவு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ என்னவாக இருக்கும்? எனி கேஸ்? எக்ஸாம்பிள் 3 to 4 அந்த மாதிரி 7 to 6 அதுக்குள்ளே மடிக்கலாமா? ஏன்னா அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதனால் அதுக்கு மேலே மடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, முழுக்க உயிருள்ள ஒரே செடி, அது விலங்குகளை சாப்பிடும் வகையில் காணப்படுவது எது? ஒரே ஒரு செடி தான், அதுக்கு உடம்பு ஃபுல்லாக உயிர் இருக்குமா, அது வந்து விலங்குகளை சாப்பிடக்கூடிய வகையாக. அப்படி என்ன செடியாக இருக்கும்? எனி கெஸ்? நெப்பந்தஸ், அதாவது பிக்சர் பிளான்ஸ், அதுதான் அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, உலகில் ஒரே நதி, அது கடலுக்குள் கலக்காமல் மணல் வண்டியில் மறைந்து விடுவது, அது எது? என்னவாக இருக்கும்? கொஸ்டினே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. எனி கெஸ்? யாருக்காச்சும் இந்த கொஸ்டின்கோட ஆன்சர் தெரியுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஒக்காவங்கோ நதி ஆஃப்ரிக்காவில் இருக்கான். ஸோ அதுதான் வந்து கலக்கவே கலக்காதான் கடலுக்குள்ளே போனாலும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் ரெகுலராக உங்கள் ஃபோனுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ, பை, see you on the next interesting video.